ஹலோ வியூவர்ஸ். கூடுவாஞ்சேரி மாடம்பாக்கம் சரௌண்டிங்கில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா? நடந்து போகிற தூரத்தில் பஸ் ஸ்டாப் இருக்கணும். கொஞ்சம் தூரத்துலேயே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணும். இண்டிவிஜுவல் ஹவுஸ் இல்லைனா ரெண்டல் இன்கம் வர மாதிரி வீடு கட்டணும். பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ப்ராப்பர்ட்டியை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஏரியாவும் ஸ்ட்ரீட்டும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்க. ஸ்கூல் பக்கத்தில் இருக்குன்றதுனால ரெண்டலுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும். 4-5 வீடு கட்டி வாடகை விட்டால் ரெண்டல் இன்கம் அதிகமாக கிடைக்கும். நல்ல அகலமான 24 அடி ரோடில் வெஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. 35 அடி அகலமான ஃப்ரண்டேஜ் இருக்குது. 60 அடி நீளம். 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் இருக்குங்க. லேண்டுக்கு அப்ரூவ்டும் இருக்குது. 200 மீட்டர்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. 1 கிலோமீட்டர்ஸில் மாடம்பாக்கம் மெயின் ரோடு அண்ட் குத்தனூர் ஜங்ஷன் இருக்குது. 1.6 கிலோமீட்டர்ஸில் மாடம்பாக்கம் ஜங்ஷன் இருக்குது. 2.5 கிலோமீட்டர்ஸில் மாடம்பாக்கம் மெயின் ரோடு அண்ட் ஆதனூர் ஜங்ஷன் இருக்குங்க. 3 கிலோமீட்டர்ஸில் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம். 3.2 கிலோமீட்டர்ஸில் தாம்பரம் பெருங்குளத்தூர்லேருந்து கூடுவாஞ்சேரி நேஷனல் ஹைவே இருக்குது. பஸ் ஸ்டாப்பும் இருக்குங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இண்டிவிஜுவல் பையர்ஸ்க்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. நல்ல வேகமாக வளர்ந்துட்டு வர ஏரியாவில் இன்னும் ஒரு 5 இயர்ஸில் 2 crores வரைக்கும் லாபம் பார்க்கலாம். இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டலாம், இல்லைனா ரெண்டல் இன்கம் வர மாதிரியும் வீடு கட்டலாம். பில்டர்ஸ்க்குமே இந்த ப்ராப்பர்ட்டி சூட் ஆகுங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி சேல் பண்ணலாம். நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய ஏரியா தாங்க இந்த ஏரியா. இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை ஒரு சதுர அடி 3200 சொல்கிறாங்க. பர் ஸ்கொயர் ஃபீட் 3200 rupees. விலை குறைச்சி பேசிக்கலாம். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.